இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு, ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு பைத்தியம். ஏன்னா நல்ல காரியங்களும் இந்த மொபைலை வச்சு நிறைய காரியங்களை செய்யலாம், நல்லதையும் செய்யலாம், கெட்டதுக்கு நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ரீல்ஸ். அப்ப இந்த ரீல்ஸை எடுத்து அது நல்லதோ கெட்டதோ எவன் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, ரீல்ஸை எடுக்கணும், அதை போஸ்ட் பண்ணணும், அது வைரல் ஆகணும். அந்த வைரல்னால இவனுக்கு ஒரு வைரஸ் வரணும். வைரல்ங்கிற ஒரு வைரஸ் இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட வந்துட்டு, இது படிச்சவன் படிக்காதவன் ஆம்பளை பொம்பளை இதெல்லாம் வித்தியாசம் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு பைத்தியம் இன்னைக்கு வந்துருச்சு. காரணம் கையில் எழுதிருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு, கையில ஒரு இன்டர்நெட் இருக்கு. அன்புக்குரிய சகோதரர், இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை இன்னைக்கு ஏற்படுத்திட்டு அப்படின்னு சொன்னா, சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, பொங்கல் பண்டிகையில ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆபீஸர்கள் ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, டான்ஸ் போடுறாங்க ரீல்ஸுக்காண்டி. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அவர்கள் மீது ஒட்டுமொத்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை இருக்கிறது. இன்னொரு செய்தியை பார்த்தீங்க, ஆந்திராவில் இந்த பொங்கல் தினத்தை ஒட்டி மதுவை குடிக்கணுங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 15 பாட்டில் தொடர்ந்து குடிக்கிறான். 2 பேரும் யாரு தெரியுமா? கல்லூரியிலே படித்த இன்ஜினியர்கள் 2 பேரும் ஸ்பாட்ல முடிஞ்சு போச்சு பாடி. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இது சில தினங்களுக்கு முன்னால் கேரளாவில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு பெண் ரீல்ஸுக்காக தன்னுடைய மொபைல்ல பஸ்ல போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு அந்நிய ஆண்ல படுற மாதிரி, அவனை இவளை டச் பண்ற மாதிரியான ஒரு பொய்யான ஒரு ரீல்ஸ் எடுத்து அந்த ரீல்ஸை மொபைல்ல நினைச்சுதான் உலகம் பொருள் நினைச்சுதான் முகநூல்களை பரப்பி பாதிக்கப்பட்ட அந்த நம்ம தீபக் என்று சொல்லக்கூடியவர், அவரு இதனால மன சுழச்சலாகி மன பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது கேஸாக ஆகி இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அந்த அம்மா பிடிச்சி உள்ள ஜெயில போட்டாச்சு, முடிஞ்சிச்சா லைஃப். அப்ப இந்த மாதிரியாக ரீல்ஸுங்கிற பேர்ல அடுத்தவனை சாகடிக்கக்கூடிய, அடுத்தவனுடைய மானத்துல விளையாடக்கூடிய, அடுத்தவனுடைய அந்தரங்கங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பைத்தியம் இந்த முகநூல்கள்ங்கிற பேர்ல வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, டிக்டாக்ல, பேஸ்புக்ல இன்னைக்கு பரப்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, நமது பிள்ளைகளும் இந்த மாதிரியாக போனை யூஸ் பண்றாங்க, ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டரை யூஸ் பண்றாங்கன்னா, இன்னைக்கு நல்ல வீடுகள் என்ன சுதந்திரம் ஆகிட்டோம், எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கிறோம். அதனால எல்லா தவறுகளும் நடக்கும். பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா நல்லதா கெட்டதா அவன் என்ன செய்யறாங்கிறத கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் இல்லாத காரணத்தினால்தான் என்ன நடக்குது சமூகத்துல, ஒரு பெண் பள்ளிவாசல்ல ஏதோ சோறு கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கூடுதலாக சோறு வாங்கிட்டான்னு சொல்லி அந்த பெண்ணுடைய முறுக்காவே என்ன செய்யறாங்க, பப்ளிக்ல பிடிச்சி இருக்கிறான். யாருங்க? தாடி வச்சவன், தொப்பி போட்டவன். அது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவி கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. எதை எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது, எது போஸ்ட் பண்ணணும், எது போஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற கூட அறிவு கூட இன்னைக்கு இல்லை.